பாக்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அதை சுத்தி நதிகள் மட்டுமே இருந்தது. அந்த கிராமத்துக்கு எதிராக தான் கியான்பூர் கிராமம் இருந்தது. பாக்பூர்ல ஸ்கூல் இல்லாத காரணத்தினால அங்க இருக்கிற பிள்ளைங்க தினமும் படகுல நதியை கடந்து கியான்பூருக்கு படிக்க வந்தாங்க. அந்த இடத்துல கியான்பூர் ஹைஸ்கூல்ன்ற பேர்ல ஒரு ஹைஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல்ல ரியான்ற ஒரு டீச்சர் தான் படிப்பு சொல்லி கொடுத்தாரு. அவரு தன்னுடைய படிப்பை இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவரு. இங்க பாருங்க பசங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம முதல்ல குரங்கா இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம முன்னேறிட்டோம், இப்போ நாம மனுஷங்களாயிட்டோம். ஆனா சார், எங்க அப்பா சொல்லுவாரு, நாம ஆரம்பத்துல இருந்தே மனுஷங்க தானா, அந்த கடவுள் நம்மள அவரோட கையாலேயே செஞ்சாராம். உன்னோட அப்பா அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் ஏன்னா அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. இந்த உலகம் 1000 வருஷங்களா விஞ்ஞானத்தால தான் முன்னேறி வந்துகிட்டே இருக்கு. வேற கேள்வி ஏதாவது இருக்கா? இல்ல சார். ரியான் தினமும் பார்த்தாரு, நாளுக்கு நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர்றது கம்மியாச்சு. அதுலேயும் முக்கியமாக பாக்பூர் கிராமத்துல இருந்து ரியான் படகுல உட்காந்து பாக்பூருக்கு நேராக வந்தார். எதுக்காகன்னா அவர் தெரிஞ்சுக்க நினைச்சாரு எதுக்காக பாக்பூர் சேர்ந்த பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு. அங்கே ரியான் ஒரு பையனை பார்த்தாரு. அவன் ரொம்ப நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. அந்த பையன் அப்பா கூட செங்கல் மணல் தூக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். இங்க பாருப்பா, நீ ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரவே இல்லை. என் பையன் வரமாட்டான். இங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை. அப்படி இருக்கும்போது படகுல ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எங்கள் ஒரு நாள் வருமானத்தை நாங்கள் கொடுக்கணுமா? ஆனால் குழந்தைகளோட படிப்பும் முக்கியமானது தானே. எங்களால் அது முடியாது சார், எங்களை மன்னிச்சிருங்க. என்னோட பையனும் என்ன மாதிரியே ஒரு கூலிக்காரனாக போகிறான் இந்த கிராமத்தில். ரியான் இதெல்லாம் பார்த்ததும் அவர் ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாரு. அவர் இந்த விஷயத்தை பற்றி பேச பாக்பூரோட தலைவரை பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு, இந்த கிராமத்தில் இது வரைக்கும் நீங்கள் ஏன் ஸ்கூல் கட்டலை? குழந்தைங்க ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு இந்த ஓடுற நதியை கடந்து வர வேண்டியதாக இருக்கு. கட்ட முடியாது சார், அரசாங்கம் பணம் அனுப்புறதே இல்லையே, அப்புறம் எப்படி ஸ்கூலு கட்டுறது? எங்கள் காசை வச்சு ஸ்கூலெல்லாம் கட்ட முடியாதுல்ல. அப்புறம் படகு வாடகை விஷயம், அந்த படகு எல்லாமே என்னோடது தான். நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால என்னோட லாபத்தை நான் பார்த்து தானே ஆகணும். அரசாங்கம் பணத்தை அனுப்பியிருக்கு. நான் வேறு கிராமத்திலேருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருந்தாலும் வந்த உடனேயே கிராமத்து மக்கள் கிட்ட உங்களை பற்றி விசாரித்தேன். அரசாங்கம் அனுப்புகிற பணம் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. அதை பயன்படுத்தி தான் நீங்கள் படகு வியாபாரத்தில் தனியாளாக இருக்கீங்க. இங்கே பாருங்க சார், நீங்கள் வேறு கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் படித்தவர். அதனால தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன். மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக உங்களோட கிராமத்துக்கு திரும்ப போயிடுங்க. இங்கே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூலை மறந்துருங்க. ரியானுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ராத்திரி தன்னோட வீட்டில் இருந்துக்கிட்டு யோசிச்சாரு, அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு. அவர் தன்னுடைய ஃபோனை எடுத்தாரு. தன்னுடைய நண்பன் ஹீருக்கு ஃபோன் பண்ணாரு. இங்கிலாந்துல இருக்கிற ஹீர் ஃபோனை எடுத்தாங்க. ரியான் சொல்லுங்க. ரியான் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டு ஹீர் கிட்ட சொன்னாரு. அதை கேட்டுட்டு ஹீர் அவர்கிட்ட சொன்னாங்க, ரியான், எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவரு, ஆனா நீங்க ஒரு சின்ன கிராமத்துல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க உங்களுக்கு யார் வேணாலும் வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னடானா இன்னொரு கிராமத்து பிரச்சனையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னோட அப்பா ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷனை முன்னேற்றத்துக்காக, ஒரு மனுஷனோட நன்மைக்காக படிப்பு ரொம்ப அவசியம்னு சொன்னார். அதனால தான் அவர் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் என்னோட படிப்புக்கு பயன்படுத்தினாரு. சின்ன கிராமங்களில் படிப்பு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. இந்த விஷயத்த நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த பாக்பூரில் ஒரு ஸ்கூல் கூட இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும் ரியான்? சொல்லுங்க, நான் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யறது? எனக்கு என்ன வேணும்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க. அந்த பணத்தை வச்சு நான் இந்த ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறேன். ரியான், நீங்கள் இப்போ பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது இந்தியாவில் எங்கள் அப்பாவோட கம்பெனி தண்ணீரை மிதந்து போகிற பில்டிங்ஸை கட்டுறாங்க. அவர் ஒரு ஸ்கூலையும் கட்டியிருக்கிறத கேள்விப்பட்டேன். ஆனால் அது சிட்டியில் ஒர்க் அவுட் ஆகல. உங்கள் கிராமத்தில் பயன்படுமான்னு பாருங்களேன். கண்டிப்பாக இதுதான் என்னோட முழு பிரச்சனைக்குமான தீர்வாக இருக்கும் ஹீர். ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாதே. கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். 3 நாளில் மிதக்கும் அந்த ஸ்கூல் உங்கள் கிராமத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதுவும் மிதந்தே வரும். நன்றி ஹீர், ரொம்ப ரொம்ப நன்றி. ரியான் 3 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு.
ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல பாடம் எடுத்து முடிச்சதும் அவர் நதிக்கரை கிட்ட போய் நின்னுப்பாரு. 3வது நாள் வந்த உடனே ரியான் ஒரு பெரிய பில்டிங்க ஒரு பெரிய பாறையில வர்றத அவர் கவனிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த மிதக்கும் பள்ளிக்கூடம் நதிக்கரை கிட்ட வந்து நின்னுடுச்சு. ரியான் பார்த்தாரு, அந்த ஸ்கூலோட கூரை மேல சோலார் பேனல் போட்டிருந்தது. அது மூலமா இந்த ஸ்கூல் பெட்ரோல் எதுவும் இல்லாம ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போய் சேர்ந்துடும். இப்போ ரியான் தன்னுடைய சொந்த ஸ்கூலை திறந்துட்டாரு. அது பாக்பூர்ல இருந்து கியான்பூர் 2 இடத்தோட பிள்ளைங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தாரு. பாக்பூர்ல அதே ஆளு, அதாவது தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சொன்னவரு தன்னுடைய பிள்ளைய அந்த மிதக்கும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வந்திருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால தான் என்னோட பையனால இப்ப மறுபடியும் படிப்பை தொடர முடிஞ்சிச்சு. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுளை பத்திலாம் தெரியல, ஆனா நீங்க எனக்கு நன்றியை சொல்லாதீங்க. இனிமே உங்களோட பையனை சரியான நேரத்துக்கு இந்த மிதக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. ரியான் மிதக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் தலைவரோட வேலைக்கார அம்பி படகு வியாபாரத்தை பத்தி பேச தலைவரோட வீட்டுக்கு போனாரு. வா வா அம்பி, இன்னைக்கு நல்ல நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கல்ல. தலைவரே, நீங்க எப்போ படகுல போயிட்டு வர்றதுக்கான வாடகையை உயர்த்தினீங்களோ அப்போலேருந்து வியாபாரம் மந்தமாக போயிட்டு இருக்கு. கிராமத்து மக்கள் அவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதையே நிறுத்திட்டாங்களே. அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்க அவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கட்டும். படிக்காமல் இருந்தால் தானே அவங்களும் அவங்களோட அப்பா அம்மா மாதிரி எனக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க தலைவரே. ரயான் முழுசாக மிதக்கிற ஒரு ஸ்கூலை பாக்பூருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. எப்போ அந்த மிதக்கிற ஸ்கூல் வந்துச்சோ அப்போலேருந்து வியாபாரம் மந்தமாயிடுச்சு. இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட வியாபாரம் கண்டிப்பாக சரியாகாது. அதனால தான் எனக்கு படித்தவங்கனாலே சுத்தமாக பிடிக்காது. எப்பவும் என்னோட வழியில் தடையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மிதக்கிற ஸ்கூல் நிஜமாவே மிதக்குதா? ஆமாம், நிஜமாவே அது தண்ணியில் மிதக்குது. அந்த ஸ்கூலை எந்த இடத்துல வச்சுருக்காங்க? நம்ம பாக்பூரில் இருக்கிற நதிக்கரையில் தான். காலையில் விடியும் போது தான் அவன் அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வரான். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு யாரும் பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாதுல்ல. அதனால தான் அவன் அந்த மிதக்கிற ஸ்கூலில் தண்ணியிலேயே வச்சுருக்கான். பாராட்டி தான் ஆகணும். அந்த ரியானுக்கு நிறைய புத்தி இருக்கு. இப்போ நான் அவனுக்கு காட்டுறேன். என்னோட தாடியும் மீசையும் சாதாரணமாக ஒன்றும் நரைச்சி போகலை. அம்பி, எரிவாயு டின்களை ஏற்பாடு பண்ணு. ஏன் தலைவரே? சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ரியான் மிதக்கும் பள்ளிக்கூடத்தை பாக்பூர்ல வச்சிருந்தாரு. அப்புறம் அந்த ஸ்கூல் கரையை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்தது. ராத்திரி அம்பியும் தலைவரும் பெரிய பெரிய பேரல்ல பெட்ரோலை எடுத்துக்கிட்டு நதிக்கரை கிட்ட வந்தாங்க. இப்போ அந்த ரியான் எப்படி ஸ்கூலை காப்பாத்துறான்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? இந்த எரிவாயு கேன்களை தண்ணியில் தூக்கி போட்டு அதை உருட்டி விடு. நாம் தண்ணியில் நெருப்பை வச்சிடலாம். அப்படி பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிடும். இது ரொம்ப தப்பு தலைவரே. நீ உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீயே யோசிச்சு பாரு. ஒருவேளை இந்த எல்லா ஏழை குழந்தைகளும் படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எல்லாரும் உன் குழந்தைங்களை விட அதிகமாக படித்தவங்களாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் உன்னோட குழந்தைங்களுக்கும் வேலை செய்யறதுக்கும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க தலைவரே. தலைவரும் அம்பியும் பேரல்ல இருந்த பெட்ரோல் எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல கலந்து விட்டாங்க. அம்பி தன்னோட பாக்கெட்ல இருந்து மேட்சஸை எடுத்தாரு. அதை தலைவர்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்க தலைவரே, மேட்சஸ். நீ என்ன நினைக்கிற? நீ இதில் நெருப்பை வைக்கலன்னா உனக்கு இந்த பாவம் வராதுன்னு நினைக்கிறியா? நீயும் நானும் நம்ம 2 பேரும் தான் இந்த பாவத்துக்கு பொறுப்பு. தலைவர் அந்த மேட்சஸை கிழிச்சு தண்ணீர்ல போட்டாரு. அப்புறம் தண்ணீர்ல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சது. காலையில சூரியன் உதிக்க இருந்தது. தலைவரும் அம்பியும் பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல ஏறி நின்னுக்கிட்டாங்க. அவங்க அந்த ஸ்கூல்ல நெருப்பு பிடிக்கிறத பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரியான் நதி கரைக்கிட்ட வந்த போது அந்த நெருப்பை பார்த்துட்டு அவர் அதிர்ந்து போய் நின்னாரு. நெருப்பு, இந்த நெருப்பு ஸ்கூலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? இந்த ஸ்கூல் தான் இந்த குழந்தைகளோட எதிர்காலம். ரியானுக்கு எதுவுமே புரியல. அப்போதான் ரியான் தன்னுடைய ஃப்ரெண்டு ஹீருக்கு ஃபோன் பண்ணாரு. ஹீர், யாரோ அந்த நதியில நெருப்பு வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்கு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. இப்போ நான் என்ன பண்றது?
என்னை மன்னிச்சிடு ரியான். இந்த விஷயத்துல இப்ப என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. அந்த கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க, அந்த நெருப்பு பள்ளிக்கூடத்தை நெருங்கிறதுக்குள்ளேயே நின்று போயிடணும்னு, இல்ல மழை வரணும்னு வேண்டிக்க. இது குளிர்காலமாச்சே, மழை மழை பெய்யறதுக்கு இன்னும் 4-5 மாசங்கள் ஆகுமே. என்னால இதுல உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது ரியான். ரியான் அந்த போனை கட் பண்ணாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. அப்புறம் அவர் வானத்தை நோக்கி பார்த்தாரு. தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, ஏய் கடவுளே, ஒருவேளை நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை காப்பாத்துங்க. நான் இது வரைக்கும் எப்பவும் உங்களை நம்பினதும் கிடையாது, உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணதும் கிடையாது. இந்த நெருப்பு ஸ்கூல் கிட்ட போகாம பாத்துக்கோங்க. கடவுளே, என்னோட வேண்டுதலை கேளுங்க. கடவுளே, என்னோட குரலை கேளுங்க. ரியான் பிரார்த்தனை பண்ண உடனே ஜனவரி மாசத்துல கருமேகங்கள் அந்த மொத்த கிராமத்தையும் சூழ்ந்தது. அப்புறம் வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த நெருப்பு பள்ளிக்கூடத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே அணைஞ்சு போயிடுச்சு. தலைவரே, இந்த இந்த மழை எப்படி வந்துச்சு? தெரியலையே அம்பி. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. வானத்துல இருந்து மின்னல் ஏற்பட்டு அவங்க 2 பேர் மேல விழுந்தது. ரியானோட ஸ்கூலும் தப்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடம் நிரந்தரமா எந்த பாதிப்பும் இல்லாம நடந்தது.